வணக்கம் வாங்க. இன்னைக்கு நாம ஒரு டிடெக்டிவ் வேலை பார்க்க போறோம். பல பிசினஸ்களை அமைதியா பாதிச்சிட்டு இருக்கிற ஒரு பெரிய மர்மம். அதோட முடிச்சு அவிழ்க்க போறோம். ரெடியா? உண்மையா சொல்லணும்னா ஒவ்வொரு கம்பெனிலயும் இது ஒளிஞ்சிட்டு தான் இருக்கு. நம்மளோட நேரத்தையும் பணத்தையும் உழைப்பையும் கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சிட்டே இருக்கும். நாம தான் அதை தேடி புடிச்சு வெளிய கொண்டு வரணும். சிம்பிளா சொல்லணும்னா இது உங்க ஆபரேஷன்ல நடக்கிற ஒரு டிராஃபிக் ஜாம் மாதிரி. ஒரே ஒரு சிக்னல் வேலை செய்யலனா எப்படி மைல் கணக்குல வண்டி நிக்குமோ அதே மாதிரி தான். எல்லாம் ஒரே இடத்துல தேங்கி நின்னு டெலிவரி லேட் ஆகும், கஸ்டமர்ஸ் டென்ஷன் ஆவாங்க. ஒரே குழப்பம்தான். ஓகே, நம்மளோட இன்வெஸ்டிகேஷன் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. வேலை என்ன? இந்த குற்றம் எங்க நடக்குதுன்னு அந்த இடத்த நாம மேப் பண்ணணும். வாங்க பார்க்கலாம். ஒரு சப்ளை செயினுங்கிறது ஒரு ரிலே ரேஸ் மாதிரி. மூலப்பொருள் வாங்குறது, அத பொருளை மாத்துறது, சேமிச்சு வைக்கிறது, கொண்டு போறது, கடைசியா கஸ்டமர் கிட்ட குடுக்கறதுன்னு ஒவ்வொரு ஸ்டேஜும் ஒருத்தர் கையிலேருந்து இன்னொருத்தர் கைக்கு போற மாதிரி. இதுல யார் ஒருத்தர் சொதப்பினாலும் மொத்த டீமும் தோத்துடும். இந்த சங்கிலியில ஒரு சின்ன கண்ணி உடைஞ்சாலும் மொத்த சிஸ்டமும் நின்னு போயிடும். நம்மளோட முதல் வேலை சந்தேகப்படுற இடங்களை லிஸ்ட் போடுறது. எப்படின்னா, டெலிவரி அடிக்கடி லேட் ஆகுதா, திடீர்னு செலவு ஏறுதா, இல்ல கஸ்டமர்ஸ் கிட்டேந்து நிறைய புகார்கள் வருதா, இதெல்லாம் தான் நமக்கு கிடைக்கிற க்ளூஸ். இந்த க்ளூவை வச்சுதான் அந்த வில்லன் எங்க ஒளிஞ்சிருக்கான்னு நம்மால கண்டுபிடிக்க முடியும். ஓகே, நமக்கு ஒரு சந்தேக நபர் மாட்டியிருக்கான். இப்ப என்ன பண்ணணும்? அவனை விசாரணை அறைக்கு கூட்டிட்டு போய் உண்மைய கக்க வைக்கணும். வாங்க மூல காரணத்தை கண்டுபிடிப்போம். பாருங்க, நம்ம கிட்ட இருக்கிற கேஸ் இதுதான். கஸ்டமர் டெலிவரிகள்ல தொடர்ந்து தாமதம். மேலோட்டமா பார்த்தா டெலிவரி தான் பிரச்சனைன்னு தோணும். ஆனா நாம இன்னும் ஆழமா போய் உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கணும். இந்த கேஸை சால்வ் பண்ண நம்ம 5 why மெத்தட் யூஸ் பண்ண போறோம். சரி, கேள்வி 1. டெலிவரி ஏன் லேட் ஆகுது? பதில், ஏன்னா பேக்கிங் டீம் ரொம்ப மெதுவா வேலை செய்றாங்க. ஓகே. 2வது கேள்வி, அவங்க ஏன் மெதுவா இருக்காங்க? பதில், ஏன்னா அவங்களுக்கு வேண்டிய பொருட்கள் ப்ரொடக்ஷன்லேருந்து வர லேட் ஆகுது. சரி. 3வது கேள்வி, ப்ரொடக்ஷன் ஏன் லேட் ஆகுது? பதில், அங்க இருக்கிற ஒரு முக்கியமான மெஷின் அடிக்கடி நின்னு போகுது. 4வது கேள்வி, அந்த மெஷின் ஏன் அடிக்கடி ரிப்பேர் ஆகுது? பதில், அதுக்கு சரியா மெயின்டெனன்ஸ் பண்றதில்ல. கடைசியா 5வது கேள்வி, ஏன் மெயின்டெனன்ஸ் சரியா நடக்கல? பதில், மெயின்டெனன்ஸ் டீம்ல ஆள் பத்தல. பாத்தீங்களா, டெலிவரி லேட் ஆகுதுன்னு ஆரம்பிச்ச பிரச்சனை எங்க வந்து நிக்குதுன்னு. இதுதான் உண்மையான மூல காரணம். அடேங்கப்பா, இந்த சின்ன பிரச்சனை எவ்ளோ பெரிய சேதத்தை பண்ணிருக்கு பாருங்க. செலவு மலை மாறி ஏறிடுச்சு, நேரமும் பயங்கரமா வீணாகுது, தரமும் அடிவாங்குது. இந்த சேதத்தோட அளவை பார்க்கும்போதுதான் எந்த கேஸ முதல்ல கையில எடுக்கணும்னு நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஓகே, மூல காரணம் இப்போ நம்ம கையில. இனிமே தாமதிக்க கூடாது. குற்றவாளிய கையும் களவுமா பிடிக்க ஒரு பக்காவான பிளான் போட்டு இந்த கேஸ முடிக்க வேண்டியதுதான். இதுதான் நம்மளோட ஆக்ஷன் பிளான். ரொம்ப சிம்பிள். முதல்ல மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு ஆளை உடனே வேலைக்கு எடுக்கணும். இதுக்கு பொறுப்பு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட். டைம் 30 நாள். 2வது, மிஷின் ரிப்பேர் ஆகுறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கிற டெக்னாலஜியை கொண்டு வரணும். இதுக்கு ஆபரேஷன்ஸ் மேனேஜர் பொறுப்பு. 3வது, பேக்கிங் டீம்ல இருக்கிறவங்களுக்கு மத்த வேலைகளையும் கத்துக் கொடுக்கணும். இதனால தேவைப்படும் போது அவங்கள யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு ஆள், ஒரு டெட்லைன். இத ஃபாலோ பண்ணா பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கண்டிப்பா கிடைக்கும். நாம வெறும் பழைய கால டிடெக்டிவ்ஸ் இல்ல, மாடர்ன் டிடெக்டிவ்ஸ். நம்ம கையிலயும் சில ஹைடெக் கருவிகள் இருக்கணும். முன்கணிப்பு பகுப்பாய்வு, சரக்கு மேலாண்மை சாஃப்ட்வேர், நிகழ்நேர கண்காணிப்பு மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணா இப்போ இருக்கிற பிரச்சனையை சரி பண்றது மட்டும் இல்ல, நாளைக்கு என்ன பிரச்சனை வரும்னு முன்கூட்டியே நம்மால கணிக்க முடியும். அதாவது தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை தடுக்க முடியும். கேஸை சால்வ் பண்ணியாச்சு. ஆனா நம்ம வேலை இதோட முடியல. ஒரு நல்ல போலீஸ் என்ன பண்ணுவாங்க? அந்த ஏரியாவுல திரும்பவும் குற்றம் நடக்காம பாத்துப்பாங்க இல்லையா? அதே மாதிரி நாமளும் நம்ம சிஸ்டம் ஆரோக்கியமா வச்சுக்க ஒரு அக்கம்பக்க கண்காணிப்பு குழு மாதிரி செயல்படணும். அப்ப நம்ம சிஸ்டம் ஹெல்த்தியா இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு தான் இந்த முக்கிய செயல்திறன் குறிகாட்டிகள். டெலிவரி சரியான நேரத்துக்கு போகுதா? ஒரு பொருளை டெலிவர் பண்ண எவ்வளவு செலவாகுது? சரக்கு எவ்வளவு வேகமா சுழற்சியாகுது? இந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்களை நாம தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். இது நம்ம சப்ளை செயினோட ஹெல்த் ரிப்போர்ட் கார்டு மாதிரி. இதுதான் இங்க இருக்கிற முக்கியமான மாற்றம். முன்னாடியெல்லாம் தீ பிடிச்ச பிறகு அணைக்க ஓடுற மாதிரி பிரச்சனை வந்ததும் தான் அதை சரி பண்ணுவோம். ஆனா இப்போ அப்படி இல்ல. பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே அதை தடுக்கிறோம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் தனித்தனி தீவு மாதிரி இல்லாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யற ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குறோம். இதுதான் எதிர்வினையாற்றுவதில் இருந்து முன்கூட்டியே செயல்படுவதற்கு மாறுறது. நம்மளோட அல்டிமேட் கோல் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற தடைகளை சரி செய்யறது மட்டும் இல்ல,
நாளைக்கு வரக்கூடிய தடைகளை முன்கூட்டியே கணிக்கிற ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறது தான். சோ நம்மளோட இந்த ஆய்வு இங்க முடியுது. ஆனா உங்களுக்கான உண்மையான வேலை இப்போதான் ஆரம்பிக்குது. உங்க சப்ளை செயின்ல ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த தடைகளை கண்டுபிடிச்சு எதிர்கால சவால்களுக்கு தயாரா ஒரு வலுவான அமைப்பை உருவாக்க போறீங்களா? இதுதான் உங்க முன்னாடி இருக்கிற கேள்வி. யோசிங்க.